படம் பிடிக்கலன்னா அமைதியா போனா பிரச்சனை இல்லை, படம் பிடிக்கலன்னா அதுக்கு வந்து பயங்கரமா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் போட்டு ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்றது வந்து இட்ஸ் நாட் குட். உங்களுக்கு அது ஆக்சுவலா நடந்ததே இல்லை தெரியுமா? அதெல்லாம் நான் படத்துக்கு பண்ணியிருப்பாங்க, பட் ஐ டோன்ட் டேக் இட் பர்சனலி. பட் நிறைய பேரோட லைஃப் இதுல இருக்கு. ஸோ அவர் சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் போடாம மேபி யூ கேன் அவாய்ட் இட். அதுதான் ஹி மீன்ஸ் தட். யா, நம்ம ஏற்கனவே அதை பத்தி லைட்டா டச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் வேலை, லைஃப், கமிட்மெண்ட், கடன், லோன், அடுத்த கோல், வி கோ பியாண்ட் சம்திங். எப்பவுமே நீங்க ஹெவி பட்ஜெட் ப்ரொடியூஸ் பண்ணி, ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க, ஹெவி பட்ஜெட் போட்டு, ஓ ஆர்யாவோட அந்த மாதிரியா? ஆல் இன் ஆல் பரத் தான். எஸ், ஆல் இன் ஆல் பரத், குட் டு see you. ரொம்ப கொடூர வில்லனாலாம் ஒரு படத்துல நடிச்சிருக்காரு, அப்புறமா நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பட் கமிங் பேக் டு வாட் ஐ வாஸ் சேயிங், நீங்க எடுத்த மிகப்பெரிய பொருட்செலவுல எடுத்த படம் ஓடாம இருந்திருக்கு. நீங்க ஆரம்பிச்ச படம் ஷூட்டிங் பாதியிலேயே நின்றுருக்கு. ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கீங்க, ஒரு ஹீரோவாகவும் இன்னைக்கு ஒரு ரெலவெண்டா இருக்கீங்க. இப்பயே தூக்கிட்டு போய் அப்படியே உள்ளம் கேட்கும் நடிச்சாலும் மேட்ச் கட்டு கரெக்டா இருக்கும். வாட் டெய்லி இப்போ புதுசா ஒரு யங் ப்ரொடியூசர் ஆக்டர், இவரோட டெய்லி 4 மணிக்கு எந்திரி சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே he is able to create that synergy for people to become fit. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். What it takes to be ஆர்யானா, இந்த கூல் ஹெடட் ஆர்யா? கூல் ஹெடட்னா ஆக்சுவலா வந்து எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். எனக்கும் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ பட் தட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் எவ்ரி திங். இல்லை, யூ ஹாவ் டு டூ. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறது நம்ம வந்து அந்த நாள் பண்ணி ஆகணும். ஸோ ஐ பிளான் டே பை டே. நான் ரொம்ப நாள் இந்த மந்த் எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். ஐ ஹாவ் எ டார்கெட். இந்த 3 monthsக்குள்ளே இது பண்ணணும்னு ஒரு பேசிக் டார்கெட் இருக்கும். பட் அடுத்த நாள் நம்ம என்ன பண்ண போறோன்றது முன்னாடி நாளாக நான் பிளான் பண்ணிடுவேன். ஸோ தட் கீப்ஸ் மீ கோயிங். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது சேலஞ்ச் பண்றேன், எப்பேற்பட்ட உலக அழகி ஹீரோயினை வேணாலும் நீங்க பீச்ல இருந்து எந்திரிச்சு வர சொல்லுங்க, எங்கால மேட்ச் கொடுப்பான் தலைவா. அந்த ஷாட் பயங்கரமா இருந்தது. ஐ திங்க் கமிங் பேக் டு த ஃபிட்னஸ் பார்ட், அது ஹவ் ஆர் யூ ஏபிள் டு டூ இட்? ஒரு மாதிரி ஆசையா இருக்கு எல்லாத்தையும் சாப்பிடணும்னு, கன்சிஸ்டண்டா ஜிம்மு போக முடியல. 10 நாள் வாக்கிங் போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதையே ஒரு வாழ்க்கை முறையா, ஆனா வேற ஒரு படம் மென்ஷன் பண்றேன் வித் யுவர் பெர்மிஷன். இந்த சர்பேட்டா பரம்பரைன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் டயத்துல லாக்டவுன், 8 மாசம் லாக்டவுன்ல, அப்பயும் நான் டயட்டை விட மாட்டேன்னு ஒருத்தரால வாழ முடியும்னா அது எங்க அண்ணனால மட்டும் தான் முடியும். அது எப்படி ஒரு வே ஆஃப் லைஃபா மாத்துறது? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லுக்கிங் குட் ஆன் ஸ்கிரீன், யூ ஜஸ்ட் மேட் இட் அ நார்ம். அது ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டா மாத்திட்டு இருக்கீங்க. ஹவ் டு யூ டு தட்? இல்லை, ஐ திங்க் வீட்டில் கூட அதை அடிக்கடி சொல்லுவாங்க, யுவர் எ சைக்கோ அப்படின்னு சொல்லி. நான் வந்து வென் ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் லைக் இப்போ மிஸ்டர் எக்ஸாக இருக்கட்டும், சர்பட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஃபிசிக் தேவைப்படும் போது ஐ டோன்ட் அந்த டைவர்ஷன் இருக்காது எனக்கு. மற்றபடி ஐ ஈட் எவ்ரி திங். அவருக்கு தெரியும் நான் அவ்வளோ விரும்பி அந்த ஃபுட்டெல்லாம், டெசர்ட்ஸ் எல்லாம் வந்து மை வீக்னஸ். ஸோ அந்த டைமில் நான் சாப்பிடுவேன், ஜாலியாக சாப்பிடுவேன். பட் அந்த ப்ரிப்பரேஷன் வரும்போது ஐ கட் எவ்ரி திங். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் ஈஸி. நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அந்த திடீர்னு வி லூஸ் ஹார்ட். என்னடா நம்ம இது எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வரலையே, நம்ம வந்து ஒரு 1 month எக்ஸசைஸ் பண்ணுறோம், வெயிட் கம்மியாக மாட்டேங்குது, சைஸ் கம்மியாக மாட்டேங்குதுன்ற ஒரு தாட் வரும்போது தான் யூ ஃபீல் லோ, யூ டோன்ட் வாண்ட் டு ஈட், யூ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ. அது நம்ம வந்து ஒரு வே ஆஃப் லைஃபாக மாற்றினா கண்டிப்பாக யூ கேன் ப்ரொசீட் லைஃப்ல. கஷ்டம், அதுக்கு யூ நீட் டு பி ஆர்யா. ஆனால் இப்போ யுவர் எவ்ரி ரிலீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், இட் ஹாஸ் டு கிவ் யூ பிகர் நம்பர்ஸ்னு நிறைய கதைகள் உங்களை மையப்படுத்தி வரணும். மிஸ்டர் எக்ஸ்ன்ற ஜேர்னியை அழகாக கன்சைஸ் பண்ணி அப்படி ஒன்று சொல்லுங்கண்ணா. மிஸ்டர் எக்ஸ் ஜேர்னி வந்து நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பேசியிருக்கேன். பட் வாட் ஐ வுட் ரியலி என்ஜாய்ட் இன் மிஸ்டர் எக்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் த மியூசிக் வாஸ் ஃபினாமினல். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், கௌதம் கார்த்திக் இஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப் இந்த ஃபிலிம். அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அவரோட சீன்ஸ் எல்லாம் பார்த்து நான் நிறைய வாட்டி அவர் கால் பண்ணி பேசியிருக்கேன். மச்சா செம்மையாக பண்ணிட்டேன், கலகிட்ட, ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா ஒவ்வொரு இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல். மஞ்சு மேமாக இருக்கட்டும், ஷி வாஸ் ஃபென்டாஸ்டிக். அண்ட் சரத் சார், அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த ஏஜில் சிங்கிள் ஷாட்லாம் பண்ணுறது வந்து ஃபினாமினல். நீ சொன்ன மாதிரி சார்லிஸ் ஏஞ்சல்ஸ், அவங்களோட லுக்கு, ஆக்ஷன்னு எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கும். பீட் அதுல்யா, ரைசா, அனேகா, எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க லுக் வைஸ். இப்போ மனு வாஸ் என்ன வந்து சொல்கிறது, இந்த ஷாட் இப்படி தான் இருக்கணும்,
இந்த கேரக்டர் இதுதான் ப்ளே பண்ணணும், இந்த கேரக்டர் இப்படி தான் லுக்கில் இருக்கணும். ஹி ஹேட் த ஹோல் திங் கொரியோகிராஃபி. ஸோ அண்ட் ஸ்டன் மாஸ்டர் சில்வா, நம்ம கேமராமேன் அருள் சார், அவர் நிறைய டேலண்ட் வச்சிருக்காரு. கேமரா தவிர்த்து இன்னும் நிறைய டேலண்ட் வச்சிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா வேணாம் க்ரௌட். ஸோ ஐ திங்க் இஸ் டூ குட். ஸோ மன்னு அண்ட் இஸ் காம்பினேஷன் வந்து இஸ் வெரி கிளியர் வாட் தே வாண்ட். இந்த மாதிரி ஒரு இப்போ படம் வந்து ஒரு 50 crores அது பார்க்கும்போது ஒரு 100 crores ஒரு அது பட்ஜெட்டிங் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்குல்ல, தே brought it out together. ஸோ அதுதான் இந்த ஜேர்னி. மிஸ்டர் எக்ஸ் இஸ் சூப்பர்ண்ணா. சம் ஆக்டர்ஸ் மேக் ஆக்டிங் லுக் ஈஸி ஆன் ஸ்கிரீன். அந்த மாதிரியான ஒரு நடிகர் தான் இவர். இப்போ ஜாலியா இருக்காரு, ஆக்ஷன் சொன்ன உடனே வேற ஒன்றா மாறுறாருன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டைம்னு ஒன்று இருக்கணும் இல்லைனா? நீங்க அதர் தன் சி ஜென்ரலா நீங்க ஜிம்முக்கு போய் ரெடி ஆகிறதுனால உள்ள என்ன நடக்குதுன்றது நாங்க இது வரைக்கும் பெருசா பேசிக்கிட்ட வாய்ப்பு இல்லை. டெம்பரமெண்ட் லெவல்ல, தாட் லெவல்ல இந்த டயலாக் நான் இப்படி தான் சொல்லணும், அந்த மாதிரி வாட் வென்ட் இன்டு தி மேக்கிங் ஆஃப் திஸ் கேரக்டர் அதர் தன் தி லுக் பார்ட்? மேக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லுக்கு தான். அந்த லுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 50% ஒர்க் டன். அதுக்கு நம்ம பரத் இருக்கிறாரு. ஸோ ஐ டோல்ட் ஹிம், அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ டோல் பரத், ஒரு ஏதோ ஹாலிவுட் ஃபோட்டோ காமிச்சிட்டு, மச்சான் என் உடம்பு இப்படி தான் இருக்கணும், அதுக்கு நீ வேலை பாருங்க. ஐ டோல்ட் ஹிம், தட்ஸ் ஆல் ஐ டோல்ட் ஹிம். தென் ஹீ கேவ் த ஒர்க் அவுட், அந்த டயட் எல்லாமே கொடுத்தோன்னே தட் கேம் இன் டு பிளேஸ். அது ஒரு 4-5 months பண்ணோடனே யூ கெட் அ கான்ஃபிடென்ஸ். நம்ம அந்த லுக்கில் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது then you go into do the scenes, then it's easier. அப்போ நம்ம அந்த லுக்கில் இல்லை, நம்ம அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் இல்லை, நம்ம அந்த அவர் நினைக்கிற அந்த ஒரு ஸ்டேச்சர் இல்லைன்னா தென் அவருக்கும் கஷ்டம், எனக்கும் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ ஐ வாண்ட் மேக் ஷூர் தட் அவர் என்ன நினைக்கிறது, அவர் என்ன நினைக்கிறது அது கண்டிப்பாக நான் கொடுத்துன்றத ஐ வாஸ் வெரி கிளியர். கடைசியா ஒரே ஒரு டவுட் தான், அவர் சட்டை எப்பயாச்சும் அழுக்காகுமா? இல்லை மச்சான், அவர் வந்து இந்த ப்ரொமோஷனுக்காக 10 செட்டு ட்ரெஸ்ஸு, 10 செட்டு ஷூ, 5 வாட்ச், கண்ணாடி பூசி இது வரைக்கும் அந்த கண்ணாடி நான் போட்டு பார்த்தது இல்லை. இது புதுசாக அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் எல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து ப்ரொமோஷனுக்குன்னே தனியா ரெடியா இருக்கிறார். அழகுடா. சூப்பர் டார்லிங், தேங்க் யூ சோ வெரி மச். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ட்ரெய்லர் பிடிச்சிருக்கீங்களா? நாங்க ஜெனரலி தமிழ் பாய் ஷை டைப். அழகா ஒரு பொண்ணு பேசினா திரும்ப பதில் பேச மாட்டோம். அதான் ஆக்சுவலி this will be a very good special film and please come and watch it in theaters on April 17th. Yeah. இல்ல எனக்கு புரியல. This event is not directed by Mani Ratnam. It is directed by Abhishek Raja. More speech, more context. So அதனால மேம் இந்த படத்துல நடிச்ச அனுபவம் எப்படி இருக்குன்னு அதை கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது வேணாம், வேற ஒன்று சொல்லுவோம். ஓகே. இந்த 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 இயக்குனரை பத்தி சொல்லுங்க. அதாவது நிஜமாவே இப்ப நாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவ்வளவு கிளாரிட்டியா அந்த மாதிரி தானா? He is actually எல்லாருமே சொன்ன மாதிரி he is very true to his work and he's a perfectionist and more than anything I think he's someone who generally wants to support people, good talents. So thank you Manu. I just happened to be at the right place at the right time. அப்படிதான் நான் நினைக்கிறேன். Thank you so much. என்னெல்லாம் ஒரு 10 வருஷமா தெரியும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா பின்னாடி வந்து ஒரு மரமா நில்றான்னு கூட கூப்பிட்டது இல்லை. சரி, ஓகே, அடுத்த படத்துல பாத்துக்கலாம். மேம், இப்போ உங்களோட ரோல் பத்தி நீங்க பேச முடியாது, அதுவும் டாப் சீக்ரெட். மிஸ்டர் எக்ஸ்ன்றதுலாம் டாப் சீக்ரெட். மிஸ்டர் எக்ஸ்ல நிறைய மிஸ் எக்ஸ் இருக்காங்கண்ணா. அது என்னன்னா வேற ஏதாவது ஸ்பின் ஆஃப் இருக்கா நமக்கு? மிஸ் எக்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சூப்பர். வேற எதுவும் பேச மாட்டீங்க? No, I would like to thank everyone. Yeah, Arya, like everyone spoke about Arya. He doesn't take himself very seriously, but he's very hardworking and disciplined. And maybe that's why you're able to consistently do good work. And thank you for being extremely sweet and supportive. Thank you so much. Gautam again. They're all very real, genuine people. And I think that's what makes Mr. X even more special. Because we get to do good films, but it's very rare that we get to work with good, genuine people. So in the film, it was a very pleasant experience for me. So thank you so much. And everyone, Arul sir, Praveen, Raisa, Atulya, yeah, thank you everyone. அந்த தேங்க்ஸ் சொல்லும் போது தான் ஞாபகம் இருக்கு. காலையில ஒரு லெட்டர் பேட் வச்சுட்டு அட்டண்டன்ஸ் எடுப்பியானா? ஆர்யா, பிரசன்ட் சார், கௌதம் ராம் கார்த்திக், பிரசன்ட் சார், மார்வல் படத்துல வர மாதிரி அவ்வளவு கேரவன் நிக்கும்ல தலைவா. ஒரு மாஸ் தான், பெரிய படம், டைரக்டர், 100 crores மேல பிடித்து கையில பிடிக்க முடியாது.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ Thank வெரி you so மச். much. ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய வாட்டி ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க ஆல்ரெடின்னு சொன்னார் அபிஷேக். ட்ரெய்லர் பிடிச்சதா உங்களுக்கு? ஓகே, இப்போ ஏப்ரல் 17 இருந்து மிஸ்டர் எக்ஸ் தியேட்டர்ஸ்ல வருது. ஏப்ரல் 17 இருந்து உங்கள் சொந்தம் மிஸ்டர் எக்ஸ். ஸோ நீங்கள் படம் பார்க்கணும், எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் எல்லாரும் ஸ்பை த்ரில்லர்ஸ், ரொம்ப ஸ்வாகான ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக தியேட்டர்ஸ்லேயே போய் நீங்கள் பார்த்து இந்த படத்தை ரசிக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இட் வாஸ் அ கிரேட் ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் திஸ் அமேசிங் டீம். ஆர்யா, கௌதம், அதுல்யா, அனகா, ரைசா, ஷரத் சார் அண்ட் காளி வெங்கட் சார், அப்படி நிறைய ஆக்டர்ஸ் இதில் இருக்காங்க. அண்ட் தேங்க்யூ மனு ஃபார் ஹேவிங் த ட்ரஸ்ட் இன் மீ. இந்த மாதிரியான ஒரு அழகான கேரக்டர், அழகான படம் எல்லாம் என்விஷன் பண்ணதுக்கும் அண்ட் ஃபார் இந்த மனு கூட இருந்த தி அமேசிங் டீம் தட் சப்போர்ட்டட் மனு, எஸ்பெஷலி த ப்ரொடக்ஷன், பிரின்ஸ் பிக்சர்ஸ் அண்ட் மேவரிக் ஃபிலிம்ஸ், வண்டர்ஃபுல் டிஓபி அருள் அண்ட் திபு, வண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம்னு நான் நம்புகிறேன். நான் தமிழில் கொஞ்சம், இப்போ அபிஷேக் சொன்ன மாதிரி கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் நீங்கள் மனம் நிறைந்த வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துக்கும் அந்த வரவேற்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ விஷிங் யூ ஆல் அ வண்டர்ஃபுல் ஈவினிங். தேங்க்யூ ஸோ மச். Hi, thank you for the kind words. Manu, thank you so much for this opportunity. The whole team, இங்கே வந்து எல்லாருக்கும் ஹாய். I am so happy to be here with all these people. இங்கே வந்து யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை கொடுக்கல. There was no tantrums, there was no drama. Everybody just did their job and it was so nice. I feel like these are really beautiful, genuinely beautiful people. So yeah, எல்லாமே நல்லது தான். இப்போ நீங்கள் வந்து வேற வேற கதைகள் பண்ணலாம், ஆனால் மனுவண்ணா படம்னா காஸ்டியூம்ஸ் வந்து நம்ம இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு தோன்ற லெவலில் இருக்கும். ஸோ உங்கள் லுக்கை பற்றி, உங்கள் கேரக்டரைசேஷனை பற்றி, த பர்பஸ் ஆஃப் யூ இந்த ஃபில்ம், அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாதா? என்ன எல்லாமே டாப் சீக்ரெட்டா இருக்கு. இவங்க பார்ட் 1 வில்லி, அவங்க பார்ட் 2 வில்லியா? இதையுமே சொல்ல முடியலையே. ஏதாவது சொல்லக்கூடிய விஷயம் என்ன? படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. அது மட்டும் சொல்ல, எனக்கு ஒரு இது வந்துச்சு, மெமோ மாதிரி, எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது எல்லாருக்கும் அனுப்புனாங்க. ஸோ நான் வந்து அது படிச்சேன். மெமோவா? யா, உங்களுக்கு ஆமா மேம். இது மிஸ்டர் எக்ஸ் லீட் ஆக்டர்ஸ் ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. ஐ மீன் எனக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ அது படிச்சுட்டு எண்டில் என்ன ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு டவுட் இருந்தா பேசாதீங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கே. That was the last line. So சிறப்பு சிறப்பு. நன்றி. Thank you so much Raisa. Thanks for your time. நன்றி.